ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்கும். காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு லஞ்ச் தான் என்ன செய்யறேங்கிறத பார்த்துடலாமா. சிம்பிள் பட் ரொம்ப ஹெல்தியானது தான். பீட்ரூட் ரைஸ் வித் கோவக்காய் ஃப்ரை. கோவக்கால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைப்போனா குழந்தைங்க இந்த கோவக்காலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி கொடுக்காம இருப்போம். இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பேனில் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு எல்லையும் போட்டு வறுத்துக்கலாம். இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு தேங்காய் திருவல் இருந்தால் அதையும் போட்டு தனியாக உரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி யூஸ்வல் தாளிப்பு போட்டதுக்கப்புறமா ரவுண்டாவோ நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்க கோவக்காயும் போட்டு வதங்கிறதுக்கு ஏற்ற உப்பையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், வேணும்னா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெந்து வரும். காய் வேகிறதுக்குள்ளார நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜாமானுங்கள்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சைட் பை சைட் நான் நெய்யெல்லாம் ஊற்றி பீட்ரூட் ரைஸும் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளார அங்கே கோவக்காயும் வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. செம்ம வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கோவக்காய் வேணும்னு சொல்லவே மாட்டாங்க.